ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்தியன் பேங்கோட ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் தான். ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்ங்க. ஸோ இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க இல்ல நல்ல ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. இது மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ் அதுவும் இல்லாம உங்களுக்கு நிறைய பினான்சியல் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இண்ட் சுப்ரீம் 400 days இந்த எஃப்டில நீங்க 400 நாள் மட்டும்தான் எஃப்டி வந்து போடுவீங்க. அதாவது உங்க காசு 400 நாள் மட்டும்தான் அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த ஸ்கீம் இந்தியன் பேங்கால வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒண்ணு. சரி, இந்த ஸ்கீமுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஷார்ட் டேர்ம் பிக்ஸ்ட் டெபாசிட்டுங்க. அதாவது வந்துட்டு 400 நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லென்த்தான டேஸ் கிடையாது. வெறும் ஒரு வருஷம் ஒரு 1.5 மாசம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷார்ட் டேர்ம் பிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம். அதே போல ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க கண்டிப்பாங்க. அதுவும் நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்க, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்க அப்படின்னால நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. வாங்க பார்ப்போம். அடுத்து பிக்ஸ்டு மெச்சூரிட்டி டென்யூர் 400 நாள் தான். ஸோ 400 டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் ஆயிடும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்துட்டோம்னா யாரெல்லாம் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் தனி நபரா இருக்கீங்கனாலும் நீங்க போடலாம். அதே போல ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அது மாதிரி இருந்தாலும் தாராளமா இந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்ஐஸ் இருக்கீங்கனாலும் தாராளமா இந்த ஸ்கீம்ல போடலாம். கம்பெனி, அசோசியேஷன், சொசைட்டி, கிளப் இவங்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா. லைக் எல்லார்கிட்ட இருந்து வந்து ஒரு ஃபீஸ் அப்படிங்கறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டுலாம் வந்து மிச்ச அமௌண்ட் இருக்கு அது மாதிரிலாம் இருக்கிறத நம்ம வந்து டெபாசிட் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கனாலும் தாராளமா இந்த 400 days ஸ்கீம்ல வந்து போடலாம். ரிலீஜியஸ், சேரிட்டபிள் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அவங்களும் கூட கண்டிப்பா வந்து இந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இதெல்லாம் நம்ம வந்து வித்தியாசமான கஸ்டமர்ஸ் தான். அதாவது கவர்மெண்ட் பாடிஸ் அவங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 400 days ஸ்கீம் ரொம்பவே சூப்பர் தான். அடுத்து டெபாசிட் அமௌண்ட். அது வந்து மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மினிமம் வந்து வெறும் 10,000 ரூபாய் தாங்க. 10,000 ரூபாயில இருந்தே இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவலா இருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி வைக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா இந்த ஸ்கீம்ல நீங்க போடலாம். அடுத்து மேக்சிமம் எவ்வளோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3 கோடிக்கும் குறைவாக ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அசோசியேஷன், சொசைட்டி, கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் crore கணக்கில் கூட டெபாசிட் பண்ணுவாங்க. 3 crore கம்மியா அவங்க டெபாசிட் பண்றாங்கன்னா இது வந்து தாராளமா வந்து போட்டுக்க முடியும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாங்க. நான் 9% வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். யாருக்கெல்லாம் எந்தெந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இண்டிவிஜுவலா இருக்கீங்க, ஒரு சேலரிடு பர்சன், நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 7.25% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.75%, அதாவது 60 வயது அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க, 60 years 70 years அப்படின்னா உங்களுக்கு 7.75% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸ்டாஃப், அதாவது இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸே இதுல போடுறாங்க அப்படின்னா 8.25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே ஸ்டாஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ஸ்டாஃபா இருந்து சீனியர் சிட்டிசன்ஸா இப்ப இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட். சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, ஸோ அதாவது வந்து 80 வயதுக்கும் அதிகமானவர்கள், 80 வயது ஆயிடுச்சு அதுக்கு மேல நான் வந்து எஃப்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 8% வரைக்கும் கொடுக்குறாங்க நார்மலா இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே. அண்ட் ஸ்டாஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது இந்தியன் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ நீங்க வந்து 80 வயதுக்கும் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எடுத்துட்டோம்னா மந்த்லி, குவார்டர்லி, மெச்சூரிட்டி இந்த 3 ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்குதுங்க. நாமினேஷன் ஃபெசிலிட்டி இல்லாம உங்களுக்கு எஃப்டி அப்படிங்கறதே இருக்காது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்காங்க. பர்சனல் கஸ்டமர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நாமினி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி இண்டிவிஜுவலா வந்து போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க நாமினி அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. இந்த ஸ்கீம்ல ப்ரீ க்ளோஷர் அலௌடா அப்படின்னா கண்டிப்பா அலௌடுங்க. பட் 1% வந்து நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை பெனால்ட்டியா பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 7 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6 நாள்லயே நீங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு இந்த எஃப்டில வந்து அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணப்படாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆட்டோ ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி, அதாவது இந்த 400 டேஸ் ஸ்கீம்ல நீங்க அமௌண்ட் போட்டுறீங்க, மறுபடியும் இதே ஸ்கீம்ல தொடரலாம், அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுலயே திருப்ப போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் ஆட்டோ ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெசிலிட்டியை இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தாராளமா நீங்க மறுபடியும் திருப்ப அதே நாளுக்கு, அதாவது 400 நாளுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து தாராளமா நீங்க இந்த ஸ்கீம்ல அமௌண்ட் போடலாம். ஆனா ரொம்ப முக்கியம், சேம் டென்யூர் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து ஏதாவது பேங்க் மறுபடியும் மாற்றி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு ஃபியூச்சரில் சொன்னாங்கன்னா அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ஓவர் டிராஃப்ட் அல்லது லோன், அதாவது உங்களோட அமௌண்ட்டுக்கு லோன் எடுக்க முடியுமா அது மேல அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியுங்க. பட் பேங்க் வந்துட்டு ஏதாவது லோன் கொடுக்கறது இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. டிஜிட்டலா நீங்க வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். ஐஎன்பி, ஐஎன்டி, ஒயாசிஸ் இந்த சேனல்ஸ் எல்லாம் மூலமா நீங்க தாராளமா உங்க அமௌண்ட் மேல லோன் எடுத்துக்கலாம். நான் எப்பவும் சொல்லக்கூடியதுதான், லோன் வந்து ரொம்ப எமர்ஜென்சி முடியவே முடியாது அப்படின்னா நீங்க எடுங்க. மற்றபடி வந்து பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எஃப்டி ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் போடுறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து டிடிஎஸ் அப்ளிகபிளா அப்படின்னா கண்டிப்பாங்க டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் தான். அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங், நீங்க டைரக்டா பேங்கோட பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கேயே ஓபன் பண்ணலாம், அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமா கூட நீங்க இந்த எஃப்டி போடலாம், அல்லது இண்டி ஸ்மார்ட் அந்த ஆப் இருக்கு இல்லைங்களா, ஐஎன்டி ஸ்மார்ட் அந்த ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இந்த எஃப்டி தாராளமா நீங்க வீட்டில இருந்தே கூட நீங்க போட்டுக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட்ஸ், கண்டிப்பாங்க வேலிட் பேன் அண்ட் ஃபார்ம் 60 இது ரெண்டும் கண்டிப்பா கொடுக்கணும். பிகாஸ் ஃபுல் கேஒய்சி நார்ம்ஸ் வந்து அப்டேட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் அவைலபிள். நான் தெளிவா சொல்லிடுறேன். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஸ்கீம்ல போட முடியாது. நீங்க கேஒய்சி நார்ம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ வேலிட் பேன் அண்ட் ஃபார்ம் 60 இது வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமா ஈஸியா இந்த எஃப்டில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, ஒரு டெபாசிட் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபலா ஒரு 400 நாள் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 7.75% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொன்னேன். அது அடிப்படையில் வச்சு நான் இது கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 1,08,775 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 5 லட்ச ரூபாய் போடுறீங்க அப்படின்னா 5,43,879 ரூபாய் கிடைக்கும். அதுவே 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 10,87,758 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. இதுவே வந்துட்டு 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அது நீங்க பார்த்துட்டு யாரு மூலமா நீங்க போட்டுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூட்டிலைஸ்டா இருக்கும். என்ஆர்ஐஸ்க்கும் இந்த ஸ்கீம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது வந்து எஃப்டி போடணும்னு பிளான் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ஆர்ஐயா இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம சேனல்ல இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து போட்டுட்டு இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க.